நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சில வேண்டுதல் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அப்ப நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறத மறந்துட்டீங்களா? நான் அதை மறக்கல. ஓ, நீங்க என் கூட சண்டை போட்டதுனால தானமா நீங்க வரல? என்னால வர முடியாது அம்மு. நான் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எல்லா குழந்தையோட அம்மாவும் வருவாங்க. அதுக்காக நான் வரலன்னா என்ன? உன்னை டீச்சர் கொடுத்து அனுப்பிடுவாங்களா? அம்மா, நீங்க எதுக்காக என்கிட்ட கோவப்படுறீங்க? கோவம்லாம் இல்ல. சீக்கிரமா போ, ஆட்டோ வந்துற போகுது. அண்ணே. என்னம்மா? நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேனே. நீங்க அம்முவை மட்டும் ஆட்டோல ஏத்தி விட்டுருங்க. அடடே, அம்மு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க, நாம கேட்டுக்கு வெளியே போய் நிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. ஐயோ, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறது நல்ல பழக்கம் இல்ல. நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல பாப்பா. வாங்க. நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. அம்மா தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரலல, அதனால நான் இன்னைக்கு போகல. அம்மு, அவளே ரொம்ப கவலையில இருக்கா. என்ன மாதிரி அவளையும் அனு அவாய்ட் பண்றா. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளால குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கணும், அதுதான் நல்லது. இங்க யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. அம்முவை கூட கூட்டிட்டு போக ஒத்துக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன அனு. அந்த அனுதான் இங்க ஒரு குழந்தை இருக்கான்ற விஷயத்தையே அவ மறந்துட்டா. என்னையும் அம்முவையும் அவ ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அனு கிரண் கூட சுத்துறான்னு உனக்கு சந்தேகமா இருக்காப்பா? சந்தேகம் ஒன்றும் இல்லை, நிச்சயமா சொல்றா. இங்க நிறைய நாடகம் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு நாடகம் நடக்குதுன்னா அதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு வந்துடும். நீ தைரியமா இருப்பா. அப்படி எதுவும் நடக்காத. நான் தான் இங்க ஏமாளி. போ போ, சீக்கிரமா போ. இவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்க? ஓவர்டேக் பண்ணணுமா சார்? வேண்டாம் 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 வேண்டாம், நீ இப்ப போற மாதிரியே போ. எதுவும் தேவையில்லாம பண்ணாத. ஓ சரிங்க சார். போ போ. நான் நினைச்ச மாதிரி இல்ல, நீ நல்ல திறமைசாலிதான். நான் முன்னாடி கார் ரேஸுக்கெல்லாம் போயிருக்கேன் சார். அப்படியா? இந்த கார் எடுத்துக்கிட்டு. நீ ஒரு புலிதாண்டா. வேமா விட்டு வேமா விட்டு. ஐயோ ஐயோ, என்னடாச்சு? அட, வண்டியை நிறுத்தாம போடா. ஓட்டிக்கிட்டே பேசலாம், வண்டி நிறுத்தாத. போ போ. டேய் நிறுத்தாத, டேய் நிறுத்தாதடா. டேய் அடை, இங்க பாரு, நிறுத்தாத போ. நம்ம ஓட்டிக்கிட்டே பேசலாம்னு சொன்னல. ஐயோ சார், வண்டியை நான் நிறுத்தல, அதுவா நின்றுச்சு. ஐயோ, அவங்க போயிட்டாங்க, சீக்கிரமா வண்டி எடு. ஐயோ ஐயோ, என்ன இப்ப என்ன ஆச்சு? இப்ப சரி பண்றேன் சார். ஐயோ, இப்ப சரியாயிடும் சார். பொண்ணா சரி பண்றானா? போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க. டேய் ஒண்ணு, இப்ப நான் பத்மா கிட்ட என்னன்னு போய் சொல்லுவேன்? அழாத
அம்மு. ஐயே, உனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லைன்னா போக வேண்டாம். அதுக்காக இப்படி அழாத. குழந்தைங்க எப்பவுமே சிரிச்சு விளையாண்டு சந்தோஷமா இருக்கணும். அட, இப்படி நீ அழுகிற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு சொல்லு. இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்க இல்ல. உன்னை அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க உன் மேல அன்பு வச்சிருக்காங்க. உன் மேல அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு நீ நினைக்கவே கூடாதும்மா. அன்பு இருந்தது, ஆனா இப்போ இல்ல. இப்ப என் மேல 2 பேருக்கும் கோவம் தான் இருக்கு. உன் கவலைய நான் இன்னைக்கு போக்குறேன். அவங்க 2 பேரும் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். நான் அவங்கள நல்லா திட்டுறேன். தேவைப்பட்டா நல்லா அடியும் கொடுக்கறேன். அவங்கள திட்டலாம் வேணாம். என்ன அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட சொன்னா போதும் தாத்தா. அவங்க என் அம்மா இல்லாதனால தானே அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரல. இங்க பாருமா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னோட அம்மா தானம்மா அவங்க. அப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு தெரிஞ்சு அவங்களால தாங்க முடியாதுமா. தாங்கிப்பாங்க, என்னை கூட்டிட்டு போய் விட்டு வருவாங்க. என் மேல அவங்களுக்கு சுத்தமா பாசமே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னாங்கல்ல. அனு அக்கா விடாதனால தானே என்னை கூட்டிட்டு போய் விடாம இருந்தாங்க. இப்ப அனு அக்காவும் அதுக்கு ஒத்துப்பாங்க. அவங்களுக்கும் என்ன சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி எல்லாம் நீ அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசக்கூடாதுமா. அவங்களால தாங்க முடியாது. நீ இந்த வீட்டோட குழந்தை, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செல்ல பொண்ணு. யாருக்கும் கொடுக்க மாட்டோம் உன்ன. நீ போய் விளையாடுமா. போ. சரி போ. சின்ன குழந்தையா இருக்கிற அவளால கூட தாங்கிக்கவே முடியல. அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இப்படி ஒரு எண்ணெய் இவ மனசுக்குள்ள இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவளால இதை தாங்கவே முடியாது. அனு கிட்ட இருந்து அம்முவை விலக்கி வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி அவ பண்ணா. எனக்கு தெரிஞ்ச 2 பேரை வச்சு அவளோட அப்பா அம்மான்னு சொல்லி காமிச்சோம். அவங்க கிட்ட ஒப்படைக்கலான்னு நினைச்சோம், தற்காலிகமா கொஞ்ச நாளைக்கு மட்டும். ஆனா அப்படி நினைச்சது கூட தப்புன்னு எங்களுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அம்மு அவளோட மனசுல தன்னோட அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழ்றோங்கிறத அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டா. ஆனா இப்போ அந்த பிஞ்சு மனசுல இருந்து பத்மாவும் அனுவும் எல்லாரும் தூரமா போயிட்டாங்களே மனோ. தூரமாக்கல, தூரமாக்கிட்டாங்க. என்னையும் அப்படித்தானே ஒதுக்கி வச்சிருக்காங்க. சில பேரோட சாபமும் இருக்கும். எப்படியாவது அவங்க எண்ணத்தை அவங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ நடக்கிறது எல்லாமே அதோட பலன்தான். அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாங்க. இங்க பாரு, உன் வண்டி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதோ இப்போ சரி பண்றேன் சார். எப்ப சரியாகும்? கொஞ்ச நேரத்துல சரி பண்றேன்னு சொன்னேன். இப்ப இதுக்கு என்னதான்டா பிரச்சனை? அதை தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். என் வண்டிக்கு என்னதான் ஆயிருக்கும்? டேய், பிரச்சனை என்னன்னு தெரியாம இப்ப நீ என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கதான் நீங்க கிளம்பி வரீங்க? இதோ பக்கத்து ஏரியால இருந்து. இங்க பாரு, எதையாவது தூக்கி தலையில அடிச்சிடும் உன்னை. அவ்வளவு கோவமா இருக்க. அதுக்கு இங்க எதுவுமே இல்லையே சார். ஐயோ, ஓ வண்டியில நீ என்னதான்டா வச்சிருக்க? கடவுளே, எனக்கு இவன் வண்டியை எப்போதான் கூப்பிட தோணுச்சு. நீங்க கூப்பிடும் போது நான் டைம் எல்லாம் பார்க்கல சார். இங்க பாரு, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். நீ காமெடியில என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காத. உனக்கு என்ன பத்தி தெரியாது. ஒருத்தனை கொன்னுட்டு 8 வருஷம் ஜெயில இருந்துட்டு வர தெரியுமா? ஐயோ, அப்படின்னா நான் இப்பவே ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு உடனே வண்டியை ரெடி பண்றேன் சார். அப்புறம்
முன்னாடி போன வண்டியை ஓவர்டேக் பண்ணி அவங்க முன்னாடி போய் நிறுத்துறேன் சார். நீங்க அவங்கள பிடிச்சிடுங்க. ஐயோ அட கடவுளே, உன்ன இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா நான் ஜெயிலுக்கு போயிருவேன் போல இருக்கு. அப்படின்னா நீங்க சீக்கிரமா ஒரு வண்டி பிடிச்சு போங்க சார். ஜெயிலுக்கா? இல்ல சார், அவங்க கிட்ட. அவங்க இதுக்குள்ள போயிருப்பாங்க. நான் ஒன்னும் அவங்கள பிடிக்கிறதுக்கு போகல. அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இனிமே அது நடக்கவே நடக்காது. ஆமா சார், அது நடக்காது. ஆமாண்டா ஆமாண்டா. என் பொண்டாட்டிக்கிட்ட இப்ப என்ன சொல்றது? அவங்க போற இடத்த நான் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருந்தேன். என்னால இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஏன் மானம் போச்சு. ஏதாவது சொன்னா போதும் சார். மனைவியை ஏமாத்துறது ஈஸி தானே. ஏய், உன் அட்வைஸ்லாம் எனக்கு வேண்டாம். இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி போய் கோவப்படுறாரு. இருந்தாலும் என் வண்டி என்னைக்கும் ஏமாத்துற மாதிரி இன்னைக்கும் ஏமாத்திருச்சு. ஐயோ, இனிமே நான் என்ன செய்வேன்? எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குல்ல? ஆமா சாமி, எனக்கும் தான். இருந்தாலும் நீ ரொம்ப நாளைக்கு காத்திருக்க அவசியம் இல்லை. அனு இப்ப நல்ல குணமாயிட்டு வர. கொஞ்சம் சீக்கிரமா நடந்து வாங்களேன். கோவில் மூடிட போறாங்க. பைக்ல வரலான்னு நான் தான் சொன்னேன்ல, நீ தான் ஒத்துக்கவே இல்ல. ஓ ஆமா. அக்கா, என்னக்கா ஏதோ யோசிச்சுட்டே போறீங்க? இப்படி யோசிச்சுட்டே நடந்தா ஏதாவது வண்டி வந்து இடிச்சிரும். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேம்மா. நாங்க இங்கதான் இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா? ஆ, நல்லா இருக்கேன். அதையே சோகமா சொல்றீங்க? அவங்க அப்படிதாங்க. எவ்வளவு சந்தோஷமா பேசினாலும் மனசுல ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது அப்படியே உங்களுக்கு பழகிடுச்சு, அப்படிதானேக்கா? போங்க, கோவில் மூடிட போறாங்க. சரிங்க. அப்புறம் பத்மாக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். அனுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? உங்ககிட்ட அனு இத பத்தி எதுவுமே சொல்லலையா? அவளோட நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகவா அவ அங்க வந்தா? எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவ கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. ஃப்ரெண்டுன்னு தான் அவ சொன்னா. அவரோட பேர் என்னன்னு சொன்னாங்களா? இல்ல, சொன்ன மாதிரி ஞாபகம் இல்ல. என்னக்கா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. இல்ல, உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் அவளுக்கு பிரச்சனை இருக்கும்? சரி வாமா போலாம், டைம் ஆச்சு. பத்மா, 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 பத்மா. அவ எங்க? அவ இங்க இல்ல. போன விஷயம் என்னாச்சு? அட, நான் அவங்க ரெண்டு பேரையும் கையும் களவுமா புடிச்சிட்டேன். மெதுவா சொல்லு, மனவுக்கு கேட்ட போகுது. நான் ரோட்டு பக்கமா போகும்போது கிரண் காரை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் போய் பேசினேன். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒளிஞ்சு நின்னேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அனு வந்தா. அவளை கார்ல ஏத்திக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் நான் முன்னாடியே ஒரு காரை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அவங்கள சேஸ் பண்றதுக்கு. அந்த காரு நல்ல பெஸ்ட் காரு, சூப்பர் டிரைவர் வேற. இந்த பென்ஸ் கார்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை விட சூப்பர் காரு. என்ன ஸ்பீடு, என்ன கண்டிஷன்! ஐயோயோயோயோயோ, அது ரேஸ் கார் மாதிரி இருந்தது. அதோட டிரைவர் தொங்க மாதிரி ஒரு டிரைவர். ச்சே, நீ டிரைவரையும் காரையும் பத்தி சொல்லாம போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லு. நாங்க அந்த வண்டியை சேஸ் பண்ணோம். 2-3 தடவை ஓவர்டேக் பண்ணோம்.
ஒன்னு அவங்க பாத்திருப்பாங்களா? இல்ல. அப்படி அவங்க எங்க தான் போனாங்க? அவங்க ஹை ஸ்பீட்ல வண்டி ஓட்டினாங்க, நாங்களும் போனோம். அவங்க கோவிலுக்கு போற வழியில வண்டியை திருப்பினாங்க, நாங்களும் திருப்பினோம். அவங்க கோவில் வாசல்ல வண்டியை நிறுத்தினாங்க, நாங்களும் தூரமா நிறுத்தினோம். அவங்க எதுக்காக கோயிலுக்கு போனாங்க? ஐயோ, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல மச்சான், குறுக்க பேசாதீங்க. ஆமா, பின்ன கிரண் கோவிலுக்குள்ள போகல, அனு கோவிலுக்குள்ள போய் கும்பிட்டா, பூஜை பண்ணா. திரும்பவும் அவ கார்ல ஏறி போகும்போது நான் நேரா போய் கவுண்டர்ல கேட்டேன், யாரு பேருக்கு அவங்க அர்ச்சனை பண்றாங்கன்னு. யாரோட பேர்ல? யாரோட பேர்ல? மனோவோட பேர்ல. அங்கிருந்து அவங்க திரும்பவும் கார்ல ஏறினாங்க, நாங்க சேஸ் பண்ணோம். அவங்க நேரா ஆபீஸுக்கு போனாங்க. 2 பேரும் அவங்கவுங்க சீட்ல போய் உக்காந்தாங்க, அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம் இல்ல? அப்புறம் இல்லையா, அப்புறம் அதுக்கு இடையில இன்னொரு விஷயமும் நடந்தது. நான் சொல்லணுமா? சொல்லு. ஆபீஸுக்கு போறப்போ நான் தெரியாம அந்த கிரணை போய் பார்த்தேன். இனிமே அணுவ கார்ல பிக்கப் பண்ண வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஓகேன்னு அவனும் சொல்லிட்டா. அது ரொம்ப நல்லதா தான் போச்சு. நீ ரொம்ப திறமைசாலி தான். இப்ப எல்லாமே ஓகே ஆயிடுச்சுல? ஓகே. பத்மா, நாம தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம். இவன் அவங்க 2 பேரையும் பின்தொடர்ந்து போயிருக்கான். அவங்க 2 பேரும் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. நான் விசாரிச்சுட்டேன், நான் நல்லா விசாரிச்சுட்டேன். மனோ பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக தான் அவ கோவிலுக்கு போயிருக்கா. கிரணை கூட கூட்டிட்டு போயிருக்கா. அங்கிருந்து நேரா ஆபீஸுக்கு போனாங்க 2 பேரும். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. இவன் அனுவுக்கு தெரியாம கிரணை மிரட்டியும் இருக்கான். இனி அவளை கூட்டிட்டு போறதுக்கு காரை கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கான். அப்புறம் இல்லையா? நீங்க எந்த கோவில வச்சு அவங்கள பாத்தீங்க? அது இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் கோவில்ல வச்சு. நானும் அந்த கோயிலுக்கு தான் இப்ப போயிட்டு வரேன். கிருஷ்ணா, அது 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 எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன? இல்ல, அவ ஸ்ரீகிருஷ்ணர் சாமி கோவிலுக்கு தான் போயிருப்பான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. சொல்லிட்டு போக வேண்டாமா? என்னோட பழைய போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தேடி பார்த்தேன். எதையுமே காணோம். நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அதெல்லாம்? தேவையில்லைன்னு நினைச்சு நீங்க அழிச்சதெல்லாம் எனக்கு இப்ப தேவைப்படுது. நீங்க எரிச்சதும் அழிச்சதும் எல்லாம். அனு, உன் மேல என்ன மருந்து வாடையெல்லாம் வருதே, என்ன இது?
அனுவை நாம சந்தேகப்பட்டது தப்பாயிடுச்சுல்ல பத்மா. மனோவோட அப்பா அம்மா சொன்னதை நாம நம்பி இருக்க கூடாது. அண்ணே, இந்த மருந்தெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஆயுர்வேத மருந்தாச்சே. தலையில தேய்க்கிற எண்ணெய் மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு உள்ளதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னாச்சு பத்மா? இந்த மருந்தெல்லாம் அனு யூஸ் பண்ணிட்டு இருக்கா அண்ணே. இதை எதுக்காக அவ மறைச்சு வச்சிருக்கா? அவளோட நோய் என்ன? ஆயுர்வேதிக் மருந்தை எடுத்துட்டு இருக்கா அவ. இந்த மருந்தோட ஸ்மெல் எல்லாம் அவ மேல வந்துச்சு. நான் அவகிட்ட கேட்டேன், புதிய பெர்ஃப்யூம் போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா. ஆனா இதெல்லாம் எதுக்காக ஒளிச்சு வைக்கணும்? நோய் என்னன்னு என்கிட்ட சொன்னா என்ன? எதுக்காகண்ணே அவ கிரணை அழைச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு இருக்கா? கிரணையும் கூட்டிக்கிட்டா? ஆமாண்ணே, ரொம்ப ஃபேமஸான அந்த மடம் இருக்குல்ல, சுவாமி மடம். அங்க அணுவை பார்த்தவங்க சொன்னாங்க, அவ கூட ஒரு ஆம்பளை இருந்தாராம். தன்னோட ஃப்ரெண்டுன்னு தான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கா. அது கிரணாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இன்னைக்கு கோவிலுக்கு வரவே இல்லை. வந்திருந்தா நான் அவங்கள பார்த்திருப்பேன். அணுவோட அப்பா உங்ககிட்ட போய் சொல்றாரு. அவங்க போறது கோவிலுக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ இல்ல, சுவாமி மடத்துக்கு தான், ட்ரீட்மெண்ட்டுக்காக. அணு நடந்துகிட்ட விதத்துல திடீர்னு வந்த மாற்றம், ஒரு சில கேள்விகள், இது எல்லாத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு. இனி என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சீக்கிரமாவே ஞாபகம் திரும்ப கிடைச்சிரும்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அனு, இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது, அதுவும் உனக்காக பண்ணும்போது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.